அவரி பொடி கூட இந்த ஒரு பொடியை மட்டும் சேர்த்து பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, நிறைய பேத்துக்கு தெரியவே மாட்டேங்குது அவரி பொடியை எப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு. நான் அவரி பொடியை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். எவ்வளோ ஒரு டார்க் பிளாக் கலரில் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் முடியில் அரை மணி நேரத்தில் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துரும். நீங்கள் நார்மலாக வாட்டரில் கூட வாஷ் பண்ண வேணாம், தாராளமாக ஷாம்பு கூட போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் முடியிலேருந்து இந்த கருமைகள் போகவே போகாது. அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் தருங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணோம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டையை இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அது முக்கியமாக அவரி பொடியை வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன், எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறேன், எவ்வளோ நேரம் வச்சுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு முக்கியமான ஒரு டிகாஷன் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும்பொழுது உங்கள் முடியில் நல்லா பிடிக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா டீ தூள் தாங்க. நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் எடுத்துக்கலாம். டீ தூள் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இதை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இரும்பு கடாய் கூட இந்த டிகாஷன் ரெடி பண்ணுறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். அது வரைக்கும் இந்த டீ தூளை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்பராக நமக்கு ரிசல்ட் வருங்க. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் நம்ம குறைச்சி தான் வச்சுருக்கோம். அடுத்து இந்த ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு இதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஊற்றுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லாம் அப்படி புஷ்னு கீழே வந்துடும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ இதனோட கலர் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறதுக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வருது. சூப்பராக நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க. நான் 2மே ஆல்ரெடி கட் பண்ணிவிட்டேன். அங்கே பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். நான் சன்ரைஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் காஃபி பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 2 பேக்கெட் நம்ம உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு நார்மலாக கிடைக்கிற டிகாஷனோட ஒரு எக்ஸலண்ட்டான கலர் நமக்கு கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம். இது நமக்கு அரை டம்ளராக வரணும். அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கணும். கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பார்க்குறதுக்கே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதில் ஒரு முக்கியமான ஒரு இலையை சேர்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக அந்த இலையை சேர்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் உடனே இந்த இலையை சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த இலையை சேர்த்துக்கணும். இது என்னென்னா வெற்றிலை தாங்க. இந்த வெற்றிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம கிள்ளி உள்ளே போட்டுக்கலாம். ஒரு அருமையான நிறத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம இந்த வெற்றிலையை சேர்க்குறோம். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேத்துக்கு ஹேர் டை அப்ளை பண்ணுறதுனால அரிப்பு தொல்லை, பெயின் பொடுகு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த வெற்றிலையை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நீங்கள் வெற்றிலையை சேர்த்து மட்டும் ரெடி பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குங்க. தலைவலி வராது. நிறைய பேத்துக்கு ஹேர் டை அப்ளை பண்ணுறதுனால சளி பிடிக்கும் பார்த்தீங்களா, அந்த பிரச்சனைகள்லாம் வராது. நீங்கள் அரைச்சி கூட நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. குறைன்னு அரைச்சிட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி வெற்றிலையை நீங்கள் சேர்த்து கூட இது பண்ணிக்கலாம். நம்ம கிள்ளி போட்டாச்சு. கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எவ்வளோ ஒரு டார்க் பிளாக்காக இருக்குது பாருங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணும்பொழுது ஹேர் டை நம்ம இந்த டிகாஷனில் ரெடி பண்ணும்பொழுது சூப்பராக நமக்கு ரிசல்ட் கிடைக்குங்க. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையான ஒரு கலரில் இருக்குது. இப்போ நம்ம டிகாஷனை நல்லா ஆற வச்சிடலாம். இதனுடைய கலர் பாருங்களேன், நல்லா வித்தியாசமாக இருக்கும். நம்ம நார்மலாக ரெடி பண்ணுறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ஒரு 10 மினிட்ஸ் விட்டணும். இதை அப்படியே விட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வடிகட்டணும். இப்போ இந்த பவுலில் நான் எல்லாத்தையுமே வடிகட்டிடுறேன்.
நல்லா எல்லாத்தையுமே வடிகட்டியாச்சு. இந்த டிகாஷனோட கலர் பாருங்கள், செம்மையான டார்க் கலரில் இருக்குது. இப்போ நம்ம டை வந்து ரெடி பண்ண போகிறோம். நிறைய பேத்துக்கு டை வந்து ப்ரிப்பேர் பண்ணால் ஹேரில் ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறது வந்து நீங்கள் அரை மணி நேரம் மட்டும் உங்கள் தலையில் வச்சா போதும், உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம சூப்பரான ஒரு டையை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். முக்கியமான ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ணி அது கூட இன்னும் ஒரே ஒரு பொருள், அவ்வளவுதான். வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. சொல்லப்போனால் 2 பொருள் தான் ஆட் பண்ண போகிறோம். அதை மட்டும் ஆட் பண்ணி சூப்பரான ஒரு டை வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ டைக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இரும்பு கடாய் இருந்தால் தாராளமாக அதிலே ரெடி பண்ணுங்கள். நான் வந்து இந்த கண்ணாடி கிளாஸ் பவுலில் தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா அவரி பொடி தாங்க. நிறைய பேத்துக்கு அவரி பொடி எப்படி வந்து பயன்படுத்துறதுனே தெரியல. இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வராது, உங்களுக்கு சூப்பராக ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு அவரி பொடி எடுத்துருக்கோம். இது கூடவே நம்ம வந்து மருதாணி பொடி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம அவரி பொடி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு மருதாணி பொடியை எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். 2மே ஒரே அளவுகளில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம டிகாஷனை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இது நல்ல ஒரு பிளாக்கான கலர் நமக்கு கொடுக்கறதுக்கு இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிட்டு தான் இந்த ஹேர் டையவே நீங்கள் ரெடி பண்ணணும். எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாதிரி நம்ம மருதாணியும் அவரியும் ஹேரில் அப்ளை பண்ணால் கருமையாக மாற்றும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் வருதுன்னு மட்டும் பார்ப்பீங்க. நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க, அந்தளவுக்கு உங்கள் முடியை அவ்வளோ சேஞ்சாக மாற்றிடும். இப்போ நல்லா ஒரு டார்க்கு க்ரீன் கலரில் இருக்குது. இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணால் இப்படி தான் நமக்கு வந்து கலர் வந்து கிடைக்கும். கொஞ்சம் கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. கட்டிகளெல்லாம் இல்லாமல் கலந்து விட்டுக்கணும் நல்லா. நீங்கள் நினைக்கலாம் இதில் வந்து சால்ட்டு தான் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக இல்லை. இதனுடைய கலரை எப்படி மாற்றி கொடுக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நொடியில் இப்போ சேஞ்ச் ஆக்கிரும். அதுக்கு தான் நம்ம இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்ன நான் காட்டுறேன். இப்போ நம்ம இந்த பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம். இது என்ன பொடின்னு நான் சொல்கிறேன். அதாவது சிரட்டைக்கறி தாங்க இது. கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, அந்த கொட்டாங்குச்சியை நல்லா அடுப்பில் போட்டு நல்லா சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுருக்க பொடி தான். இந்த பொடி அவ்வளோ முடியில் வந்து சூப்பராக பிடிக்கும். நல்லா கருன்னு மாற்றி கொடுக்குங்க. இது கூட வந்து இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்களே அசந்து போயிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். டிகாஷன் பத்தலைன்னா அதையும் ஊற்றி இதில் வந்து நல்லா கலந்துடலாம். நல்லா ஊற்றியாச்சு. நல்லா கலந்து விட்டுறணும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இதை வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மெயினாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். மிக்ஸ் பண்ண உடனே நமக்கு கலர் எப்படி டார்க்காக பிளாக்காக மாறிடுச்சு. இன்னும் கூட நல்ல ஒரு டார்க் பிளாக் கலர் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் நம்ம ரெஸ்ட் டைம் விட போகிறோம். அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த டை. நீங்கள் உடனே ஹேரில் அப்ளை பண்ணலாம். ஆனாலும் நீங்கள் ஒரு 1/2 hour விட்டுட்டு இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இதோட ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய பேத்துக்கு அவரி பொடி ஹேரில் அப்ளை பண்ணவே தெரிலங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையான உங்கள் முடியை வந்து நல்ல வெள்ளை முடி எல்லாமே கருமையாக மாறிடும். இப்போ நான் இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டும் காட்ட போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதை அப்படியே நம்ம மூடி வைக்க போகிறோம். கையில் வந்து அப்ளை பண்ண வேண்டாம், ப்ரஷ் வச்சு தான் ஹேரில் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து நம்ம நல்ல ஒரு டைட்டாக ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கூட ஏர் போகக்கூடாது. அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி மூடி போட்டுட்டு இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் ஒன்று வச்சிடலாம். நல்ல வெயிட்டான ஏதாவது ஒரு கல் இந்த மாதிரி வச்சு விட்டிங்கன்னா நல்லா அப்படியே இருக்கும்.
கொஞ்சம் கூட ஏர் உள்ளே போகாது. நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு டார்க் கலரில் சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க. நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா? இந்த மாதிரி நல்ல வெயிட்டான கல் ஏதாவது ஒன்று வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு டை பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு செம்மையாக நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியது தான். வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ண வேணாம். சொல்லப்போனால் 3 பொருள் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் மருதாணியும் அவரையும் ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. அது கூட முக்கியமான ஒரு பொடி, இந்த பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஆட் பண்ணால் தான் நமக்கு இந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இல்லாட்டா கிடைக்காதீங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே கையில் எடுத்திங்கன்னா கையில் அப்படி பிடிக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி செம்ம ஒரு டை. அப்ளை பண்ண ஒரு அரை மணி நேரத்துலேயே உங்கள் முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றிடும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ண வேணாங்க. நார்மல் வாட்டரில் மட்டும் வாஷ் பண்ணால் போதும். உங்கள் முடி நல்லா சூப்பராக பளபளன்னு இருக்கும் பார்க்குறதுக்கும். அது மட்டும் இல்லை நல்ல வந்து ஒரு கலர் வந்து கொடுக்கும். உங்களுக்கு முடியை நல்லா சேஞ்ச் பண்ணி தரும். வெள்ளை முடின்ற பிரச்சனைக்கே இடம் இல்லை. அந்த மாதிரி ஒரு செம்ம ரிசல்ட் தரக்கூடிய டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இதை வந்து நான் என்னுடைய ஹேரில் இதை அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ நேரம் நம்ம ஹேரில் வச்சுக்கிறது, நமக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தலாம். அப்ளை பண்ணும் பொழுது நம்ம தலையில் ஆயில் இருக்கக்கூடாது அப்படின்றதுலாம் கிடையாது. ஆயில் இருந்தாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. தாராளமாக நீங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கோ அந்த இடத்துல அதிகமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. வெள்ளை முடிகள் இருக்கிற இடங்களில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் முடி வந்து இன்ஸ்டண்ட்டாக பிளாக் ஆகிடும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா நேச்சுரலாக ஒரு சூப்பர் பிளாக் கலராக மாறுறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த ஹேர் டையை ஆண் பெண் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆண்களுக்கு ரொம்பவுமே ஈஸிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீசையில் தாடியெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு வாஷ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு உங்கள் ஹேர் வந்து தாடி மீசையெல்லாம் கருப்பாக வர்றது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.